இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சப்ஜெக்டுக்கு என்னன்னா, இப்போ ஏசு கிறிஸ்து இப்போ உலகத்துல வந்த ஒரு மனுஷரை அவர் வந்து நம்ம கிறிஸ்துன்னு சொல்றோம். தேவனுடைய குமாரன் அப்- தேவனுடைய குமாரன் நம்ம எப்படி சொல்றோம்னா, அவர் வந்து ஓரமா இருந்தாரு, அவர் நீளமான தாடி இருந்தது, அவர் வெள்ளையா இருக்காரு. இந்த மாதிரி உடல் தோற்றத்தை வச்சு நம்ம கிறிஸ்துவ அடையாளம் கண்டுபிடிக்கல, அது கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்ப எதை வச்சு தேவனுடைய குமாரன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே பல தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவனுடைய தாசத்தின் மூலமாகவும் தேவனாலும் பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்கள் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதோ அந்த மனுஷர் தான் யாருன்னா தேவனுடைய குமாரன். அவரு தான் இயேசு கிறிஸ்து, அவரு தான் ரட்சகரு. இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும் போதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நிறைவேறத வச்சுதான் நம்ம சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் போதுதான் நாம அவர் கிறிஸ்துன்னு ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது கூட அந்த மாதிரிதான். இயேசு கிறிஸ்துவ நாம என்னன்னா பாவிகளுக்காக அவர் மறிப்பார், இப்படிப்பட்ட ஒரு சில வசனங்களை வச்சு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் கூட, அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாலும் கூட இதுவரைக்கும் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் நம்ம ஊர்ஜித்தப்படுத்திக் கொள்ளும் அவரை இன்னும் அதிகமான வசனங்கள் வந்து அந்த வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில, அந்த மனுஷரோட வாழ்க்கையில தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் இந்த உலகத்துக்காக உலகத்தின் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய ஆண்டவர் என்றும் நாம் அவரை அதிகமாக உறுதிப்படுத்திக் கொள்ள உதவுவது என்ன காரியம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரே நாள்ல அந்த மனுஷருடைய வாழ்க்கையில 35 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. அது எப்படி நிறைவேறிச்சு, அது யாரெல்லாம் எந்தெந்த காலகட்டத்துல சொல்லியிருக்காங்க. 35 தீர்க்க தரிசனங்கள் என்னன்னா, ஒரே டயத்துல ஒரே ஆள் ஒரே நாள் எழுதல, வேற வேற ஒருத்தர் எழுதுனது எல்லாமே ஒரே நாள் ஆனா ஒரு மனுஷனுக்கு நிறைவேறிச்சு. வேற வேற காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்கள் எழுதிய தீர்க்க தரிசனங்கள் ஒரே காலகட்டத்தில் ஒரே நாளிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அதெல்லாம் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த நாள்ல நிறைவேறிச்சு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு மாதங்களில இப்ப வந்து தமிழ்ல எப்படி சித்திரை மாசம்னு ஒண்ணு இருக்கு, அதே போல எபிரேயர்களுடைய வருடத்தின் முதலாவது மாதம் என்ன மாதம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் அல்லது நிசான் மாதம். அது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 2 3 6 வாக்குங்க. இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, நிசான் மாதம் வந்து அந்த வருடத்தினுடைய பிரதான முதலாம் மாதம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்துல அங்க என்ன பண்றாங்கன்னா, 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டிய தேர்ந்தெடுத்து பிற்பாடு 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியா அடிக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரி அதே நாள்ல அதைதான் பஸ்காக்கு ஆசரிக்கிறாங்க இஸ்ரவேல்காரங்க. அதே நாள்ல அந்த பஸ்காவை அவர்கள் கொண்டாடும் போது இயேசு கிறிஸ்துவானவர் அதே 3ஆம் மாதம் 14ஆம் தேதியில அவருக்கு ஒரு 35 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேறதாக பார்க்கிறேன். அது மொத்தம் அன்னைக்கு 6 மணிலிருந்து
14ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் 24 ஹவர்ஸ்ல இது எல்லாமே நிறைவேறுது உங்களோட லைஃப்ல. இப்போ ஒண்ணு வேணா நம்ம பார்த்துட்டே வரலாம் என்னென்ன ப்ராசஸ் ஒவ்வொன்றா நிறைவேறுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சங்கீத 41:9 வாசகம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் பிடித்தவனும் மனுஷன் மேல் சுற்றுவாய்ப்பிருக்கிறேன். இன்னொரு கூட இருந்தாலே அவரை காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்ட ஒரு கூட்ட கற்பனையானது. இது ஓட்டு கொடுத்த அந்த நாள்ல அங்க நடக்குது. அதுவும் நடக்கும் நிறைவேறத நம்ம மக்களுக்காக சங்கீதம் 41:9 சொல்லப்பட்ட அந்த கூட்ட கற்பனையானது மத்திய 26ல 49:50. தினத்தின் முற்புறம் அனுப்பினார். திராண ஜனங்கள் பட்டணங்கள் கண்டு சேர்த்துக் கொண்டார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வானோ சேர்ந்து அந்த பஸ்தாவை ஆசரிச்சு அந்த அப்பத்தை எடுத்த யூதாஸ்வரர் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறாரு. இது வீட்டு தரிசனமா நம்ம என்ன பார்த்தோம்னா சங்கீதங்களை சொல்லப்பட்டது அது இங்க நிறைவேறுது. அடுத்து இன்னொரு காரியம் இன்னொரு வேத வசனமானது சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறுது. வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்படுவார் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனமானது சகேரியா 11:12. 11:12. இது ஏசு கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்க நிறைவேறணும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:14-15. நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ்காரியர் காட்டி கொடுத்தது ஏற்கனவே ஏசு கிறிஸ்துவுக்கு இது நிறைவேறுன்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசியின்படியே நடந்து. அடுத்தது அந்த 30 வெள்ளிக்காசை அந்த புயலோட அந்த இடத்துக்கு பதிக்கப்பட்ட இடத்தான் வாங்குறாருன்னு பார்க்கணும். அது எங்க இருக்குன்னா அதே சகாரியா 11:13. இந்த காரியம் எங்க நிறைவேறுதுன்னா மத்திய 27:3-10. மத்திய 27:3-10. தோளோட நிலத்தை அங்கே சகாரியால சொல்லப்பட்டதுபடி அது அந்த சபிக்கப்பட்ட நிலமா வாங்கறதுக்கு ஏலமா ஆகணும் அப்படியே சொல்லப்பட்ட ஈர்க்கத்தனை நிறைவேறப்பட்டான். அடுத்த நிறைவேறுது அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் 22:24 அதை சத்தமிட்டு கூப்பிடுவா இந்த சட்டத்துடைய கேட்பேன் என்னப்பட்ட அந்த வேத வசனம் யோசிக்கிற வாழ்க்கையில நடக்குது. அது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது 22-24.
சோ இந்த தீர்க்க தரிசனமானது அப்படியே அந்த 24 மணி நேரத்துல நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு 3 தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு பாக்குறோம். நாலாவதா அவர் கூப்பிடும்போது இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது தேவன் அவரை சத்தத்தை கேட்டாருன்னு பார்ப்போம். 22 லூக்கா 22 41 44 வரைக்கும். 1-44 வரைக்கும். ஆ. ஆ. இப்ப நம்ம என்ன அது பெருந்தலையாக இருந்ததுன்றது சேர்க்கப்பட்ட பார்க்கணும். சேர்க்கப்படும் சரியா? இப்போ அடுத்ததான் இன்னொரு வேதவசனம் என்ன நிறைவேறுன்னு பார்க்கறாங்க. அவருடைய சீசர்கள் எல்லாம் அவரை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது முன்பதாகவே சொல்லப்பட்டது. அது என்ன பாத்தீங்கன்னா ஜகாரியா 13:7. மெய்ப்பரை விட்டு ஆடுகள் சிதறி போகும். மத்திய 26ஆம் அதிகாரம் 31. இதுல வந்து அவரை பத்தி பொய்த்தாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லப்பட்ட சங்கீதம் 27. இது எல்லாமே அதிகமா வசனம் தான் வரும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிறைவேறதன் மூலமாக நம்ம இயேசு அர்த்தம் பண்ணிருக்கோம். அதுதான் தேவனுடைய குமாரன் என்று. ஆகவே இந்த ஒவ்வொரு எப்படி நிறைவேறத நாம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சங்கீதம் 27 12ஆம் வசனம். இங்க எப்படி நிறைவேறுது அப்படின்னு பாக்குறோம்னா மத்திய 26 59 60. அவருக்கு விரோதமாய் பொய்சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேக வந்து பொய்சாட்சி சொல்லியும் அவருடைய சாட்சியில் ஒவ்வொருவில்லை. கடைசியிலே 2 பொய்சாட்சிகள் வந்து அதனால பொய்சாட்சி சொல்லி அவர் குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிறைவேறத பார்க்கிறோம். அப்புறம் அடுத்ததா என்ன நிறைவேறுது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு ராடு அதான் ராடனால அவர் வந்து அழிக்கப்படுவார் அப்படின்ற சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது எங்க இருக்குன்னா மீகா 5:1. மீகா 5:1 தடியால் அடிக்கப்படுவார் அப்படின்னு. இது வந்து எங்க நிறைவேறணும்னு பாக்குறாங்க. மத்திய 26:67. அடுத்ததான் நம்ம என்ன நிறைவேறும் பாக்குறோம் அப்படின்னா அவரோட முதுகு உழவப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னா ஏசாயா 50 50:6.
இதையும் சாலை ஒன்றையும் சாலைகளையும் ஒப்பு கொடுத்தேன். வருமானத்துக்கும் உண்மையிருக்கும் என் இடத்தை அழைத்திருந்தேன். 53 அஞ்சு. மத்திய 27-26 அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டார். அந்த வசனமானது மத்திய 27-26 அந்த வாரினால் அடிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட மறுபடுத்தாங்க. அடுத்ததா என்ன காரணம் மறுபடுதுன்னு பார்த்தோம்னா, அவர் ஒன்றுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது ஏற்கனவே 50-6 நம்ம ஏற்கனவே வாசிப்பது. அது மறுபடியும் பார்த்தோம்னா மத்தியில 26-67 இருக்கிறது. இது வரைக்கும் 9 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்ற பார்க்கிறோம். 10ஆவதா முதல் அகோரம் மாறப்பட்டது. அகோரமானதுன்னு அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா யோசுவா 52-14 52-14. அவருடைய முகம் அந்த விதா ஆனதுன்னு பாக்குறோம். அது எங்க நிறைவேற்றப்பட்டதா சொல்லப்பட்டதுன்னா மத்திய 26-67. அவருடைய முகத்தை சுற்றி அவரை திட்டினார்கள். சிலர் அவரை கணக்கில் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரத்தின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு இந்தியருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் சுற்றி அந்த கோலை எடுத்து அவரை சிரத்தில் அடித்தார்கள். லூக்கா 22-64. லூக்கா 22-64. மார்க் 15-17-19. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா அவர் முகம் அந்த பேர் அடைஞ்சதுன்னு டைரக்டா ஒரு வசனம் இருக்கும். அது இருக்குன்னு பாக்குறோம். சரி, இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் அவர் மேல குற்றம் சொல்லும்போது அவர் மௌனமா இருந்தாருன்னு பார்க்கணும். அவர் மௌனமா இருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா யோசையா 53-7. ஒரு ஆட்சியை போலவும் தன்னை பட்டிருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை செலவாகிறார். இது மத்திய 27-12-14 சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது. குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி, இவர்கள் இன்னே எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவர்களை கேட்கவில்லையா என்றான். எல்லாத்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். அங்க அவருடைய ஜனங்களால மறுதளிக்கப்பட்டதாரம் சொல்லப்பட்டாங்க. சங்கீதம் 22-6 சொல்லப்பட்டது. நம்முடைய ஜனங்களால் அவர் மறுதளிக்கப்பட வேண்டும். மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இது எங்க நடவடிக்கை? மார்க் 9-12. எலியா முந்தி எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான்.
அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அது எப்படி என்றார். இப்ப நம்ம அடுத்த தீர்க்கதரிசனம் என்ன பார்க்கணும், அவர் நம்முடைய காயங்களுக்காக நமக்காக காயங்கள் பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காரு. ஏசாயா 53 மத்திய 27 26 29 பிள்ளையாக்கி இயேசுவையோ வாயினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுப்பார். முஷகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரத்தின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படித்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், ஒரு பாவிக்காக அவர் பலியானார் என்றுதான் அடையாளமா அப்படி நடக்குது. பரதாஸ்காக அவரை புரியல பாருங்க. அடுத்ததான் இன்னொரு தீர்ப்பு கற்பனை என்ன பார்க்கறாங்க, அவங்க வந்து ஈட்டியினால குத்தப்பட்டார்னு சொல்லப்படுறாங்க. குத்தப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:16 16. லூக்கா 23:33 இந்த வேட்டிக்கப்பட்ட வாழ்க்கையில இது நடந்தது. 23:33 யோவான் 20:25-27 27. இங்க வந்து ஒரு கைகளிலும் கால்களிலும் வந்து ஆணையால் அடிக்கப்படுவான்னு சொல்றதுதான் நம்ம சங்கீதம் 22 பார்க்கணும். அது வந்து யோவான் 20, 25, 27 நிறைவேறிருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய திருடர்கள் பத்தியில அவர் வந்து திருவில் அறையப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசாயா 53:12. அக்கிரமக்காரர்களோடு அவரும் திருவில் அறையப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து நிறைவேறிட்டாங்கன்னா மத்திய 27:38. இரண்டு கலர்கள் மத்தியில் அக்கிரமக்காரர் மத்தியில் அவரு வந்து அவரு ஒழுக்கத்துக்காக அவங்க பயம் பண்ணாங்க. எங்க பண்ணையாருன்னு சொல்லப்பட்ட அந்த வசனம் வந்து இருக்குன்னா ஏப்ரல் 53:12. சங்கீதம் 184. சங்கீதம் 184. சங்கீதம் 184. பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் சட்டம் பண்ணி கொண்டேன். 23:34. அடுத்து நம்ம என்ன பாக்குறோம்னா ஆமா
இருக்கும். ஜெபம் பண்ணாருன்னு ஒரு வருஷம் இருக்கும். சரி. ஆனா நம்ம ஒடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாருன்னு வருஷம் இருக்குது. புதிய ஏற்பாடு வருஷம். அவர் நிந்திப்பாருன்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனமானது சொல்லப்பட்டிருக்கு. அதுல எல்லாரும் நிந்திப்பாங்க. வசன படிச்சா தெரியும். 22:7. அவர் சமவாசம் பண்ண வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் எங்க நிறைவேறிட்டு மற்ற 27:31. அவர் தேசிக்கிறது இங்க நிறைவேற சொல்லப்பட்டு நிறைவேறலாம். அதுல படிங்க. சங்கீதம் 22:8 பண்ணுங்க. சங்கீதம் 22:8. சங்கீதம் 22:8. இன்னொரு அதே காரியம் சங்கீதம் 22:8 சொல்லப்பட்டது மற்ற 27:14 நிறைவேறும். அது திரும்ப என்ன இறங்கி வா தேவன் ரட்சி கூட்டமான்னு சொல்ற காரியம். சங்கீதம் 22:11 படிச்சா 22:11. அடுத்ததான் அவருடைய தீட்டு போட்டு வரைக்கும் வந்துருவாங்க. அந்த காலம் சொல்லப்பட்டிருக்கோம். சங்கம் 22:18. மற்ற 27:30. அதுக்குள்ள இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கோம். நிறைவேறாங்க. பூமி அந்தகாரப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆமாம் 8:9. ஆமாம் 8:9. மற்ற 27:45. 27:45. பகல் வேலையில அந்தகாரப்படுமை ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கம் இங்க நிறைவேற்றம் பார்க்க. அடுத்தது என் தேவனே கைவிட்டு சொல்லப்பட்ட அந்த தீர்க்கம் சங்கீதம் 22:1. 22. இங்க நிறைய பாக்குறோம் அப்படின்னா மற்ற 27:46.
இது அடுத்ததான் இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 22:15. சங்கீதம் 69:3 பக்கம். சங்கீதம் 69:3. அதிகாரத்துல 21. இப்ப என்ன தாகமா இருக்கிறேன், அப்புறம் எனக்கு காடியை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்ட இந்த 2 தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுதுன்னா யோவான் 19:28. இங்க நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் யோவான் 19:28. கடைசியில கூட அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேற்றதுக்காக யோசிச்சுட்டு தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தது தானியேல் பொறுத்தார்கள் சொல்லப்பட்டது நிறைவேறுதுன்னா நப்போவும் 27:34. அடுத்தது ஏசாயா 53:12 படியும். ஏசாயா 53:12. தன்னுடைய ஆத்மாவை அவர் மரணத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு நடிக்கிறதுக்காக கொடுத்தாருன்னு பாக்குறோம். இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுதுன்னா யோவான் 10:13. 17:18. தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். இன்னொரு பாவத்துக்கு பலியா தன்னோட ஜீவனை ஆத்மாவை கொடுக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53:10-12. பாவத்தின் பலியாக தன்னுடைய ஆத்மாவை தர்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மத்தேயு 26:27. மத்தேயு 26:27. ஆஹ் 26:27. எபிரேயர் 2:9. எபிரேயர் 7:7. எபிரேயர் 9:7. எபிரேயர் இல்லைங்க எதிர்பார்த்துவாங்க. எபிரேயர் 9:26-28.
அடுத்ததான் நம்ம இன்னொரு தீர்க்கதரிசன இயேசுகிறிஸ்துவோட வாழ்க்கையில சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நிறைவேறும் சொல்லப்பட்டது வந்து என் ஆன்மீகம் முடித்து ஏற்றுக் கொடுக்கிற இயேசுகிறிஸ்து சொன்ன வசனமானது சங்கீதம் 31:5. லூக்கா 23:46. சரி, நாலு ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஜீவனை நிறைவேறதை பார்க்கிறோம். அடுத்து இது வரைக்கும் வந்து 27 எதிர்ப்பு தரிசனம் பார்த்திருக்கோம் நிறைவேறணும். 28வது எதிர்க்காத வாரத்தின் மத்தியில அவர் வந்து பலியிடப்படுவார்னு தானியல்ல சொல்லப்பட்டது. தானியல் 9:26. யோவான் 1:29. தன்னோட அதாவது வந்து இது வந்து அன்னைக்கு நிறைவேறுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தீர்க்க தரிசனமானது அந்த நீசான் மாசம் 16ஆம் தேதி நிறைவேறிக்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய 30வது வயதுல அவர் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அதான் வாரத்தின் மத்தியிலன்னு பார்க்கிறோம். 70வது வாரத்தோட மத்தியில அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த வேத வசனமானது நிறைவேறிச்சு. அடுத்ததான் என்னன்னா சங்கீதம் 38:13 வாசனம். சங்கீதம் 38:13. அவருடைய நண்பர்களும் அவரை விட்டு தூரமா போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது மத்திய 27:55 இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைவேறினாங்க. 7:55-56. மத்திய 27:55. 23:41. அடுத்தது இன்னொரு அவரு யாருமே வந்து அவர் சிலுவையில் அறையும்போதும் கூட பக்கத்துல இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்ததா என்ன வசனம், அந்த 70 நிறுத்தப்படலை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வேத வசனமானது நிறுத்தப்படாதுன்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 34:20. ஏற்கனவே பார்த்துருக்கோம். 34:20. யோவான் 19:31-36. 1-36. இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலி அங்க வந்து மறுக்கலன்னா மறுத்துட்டாங்கன்னு தெரியல. மத்தவங்க வந்து காலை முறிக்கிறது ஃபார்முலா கூட இருந்துருக்கு. மறுக்கலன்னா காலை உடைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ பற்றி என்னன்னா அவருடைய எலும்புகள் முறிக்கப்படுவதும் கொல்லப்பட்டது எவ்வளவு நேர்த்தியா நிறைவேறதுக்காகவே கூட அவங்க இங்கதான் மறுக்கிருக்காரு. தீர்க்க தரிசனம் நிறைவேறத நம்ம தெளிவா பார்க்கணும். அடுத்து அதே போல அவர் ஈட்டியால குத்தப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இன்னும் சகோதர 12:10 சொல்லப்பட்டிருக்கு. சகோதரா 12:10.
இது யோவான் 19 அதிகாரம் 34 37 வரைக்கும். இது வந்து மீட்டிங்னால சுத்தப்படுவான்றது நிறைவேறுது. அடுத்ததா என்ன நம்ம பாக்குறோம்னா சங்கீதம் 22:14 வரைக்கும். சங்கீதம் 22:14-15. அவரோட இறைவன் வந்து நெய்வை போல வீழ்கிறாரு நம்ம பாக்குறோம். அது வந்து ஏற்று கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைவேறா. யோவான் 19:34. அவர் வந்து எங்க அடக்கம் பண்ணப்படுவாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் வந்து ஒரு ஐஸ்வர்யவானோட கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏசையா 53:9. 53:9. மத்திய 27 7ஆம் அதிகாரம் 57-60. 57-60. 58-60. ஐசகனோட கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லப்பட்டிருந்த அந்த தீர்க்க தரிசனமானது இங்க நிறைவேறுது. அப்பவே இதுல என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவரு இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து அவர் தானா செய்யல, சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறுது. அவரோட ஒவ்வொரு விருப்பமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை என்ன காரியம் செஞ்சாலுமே வந்து அது தீர்க்க தரிசனத்தின்படி நிறைவேறும்படியா செஞ்சிருக்காரு. அவர் முன்குறிக்கப்பட்டார், இவருதான் மெசியா அப்படின்னு சொல்றதுக்கு இதை விட வேற வந்து யாராச்சும் உங்க எழுத்து கொடுத்து நீங்க ஏன் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னா நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுமோ தெரியல. ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, இனிமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அதிக ஆதாரப்பூர்வமா இருக்கு, விசுவாசிக்கத்தை பெருக்கிறதாவும் இருக்கும். நிச்சயமா வந்து இந்த மாதிரி வந்து யாரோட லைஃப்லயும் வந்து நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப வந்து நம்ம ஒரு மென்மையான தேவனையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற ஒரு தேவனையும் வந்து நம்ம வழிபடுறோன்றது வந்து நம்ம நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததான் நம்ம என்ன பாக்குறோம்னா, எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா அந்த ஆதாமுக்காக இந்த இன்னொருத்தர் ஆதாமா வந்து மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லப்பட்டது காரியம் வந்து நிறைவேறிட்டு. அது வந்து சங்கீதம் 49:7. மீட்கும் பொருளை யாராலுமே கொடுக்க முடியாம இயேசு கிறிஸ்து மூலமா இயேசு கிறிஸ்து தன்னோட ஜீவனை மீட்பா கொடுத்து மீட்டுக் கொள்றாருன்னு பாக்குறோம். அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கொரிந்தியர் 1 மத்தேயு 20:28. அனைவரையும் மீட்டுக் கொள்ளாத தந்த ஜீவனை கொடுக்க வந்தான். 1 கொரிந்தியர் 15:3.
ஆதாமை மீட்டுக் கொள்ளும்படியா ஏற்கனவே இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா தீர்க்க தரிசனம் இந்த வேத வாக்கியங்களின்படியே அவர் வந்தாரு, இந்த வேத வாக்கியங்களின்படியே அவர் நடந்தாரு, இந்த வேத வாக்கியங்களின்படி மரித்தாரு. இது எல்லாமே ஏன் செஞ்சாரு அப்படின்னா வேத வாக்கியத்தின்படியே ஆதாமுக்கு ஒரு மீட்பு பொருளா கொடுக்கணும்ன்றதுக்காக. கடைசியா நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஆஹ் எந்த ஒரு ஆஹ் நம்ம சுயமாகவே வந்து அவர் பரிபூர இது வந்து சுயமாகவே தானாகவே வந்து ஒப்பு கொடுத்தாரு. யாரும் வந்து ஒரு ப்ரெஷர் பண்ணி வந்து அவர் ஒப்பு கொடுக்கல. இன்னொன்னு வந்து நம்ம என்ன இந்த இடத்துல ஏன் இதை பார்க்கறோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு ரோபோ மாதிரி வந்து கிரைஸ்ட் வந்து இல்ல பூமியில. ஏற்கனவே காட் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணல இந்த இடத்துல இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே அது தெரிஞ்சு அது தாம ஒப்பு கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயம் வேத வார்த்தை நிறைவேற மாதிரியா காரணமா இருக்குன்னு சொல்றாரு. அவரா தானே தாகமா இருக்குன்னு சொல்றாரு. நம்மளை போல ஒரு மனுஷனா வந்து இந்த வேத வார்த்தைகள்லாம் நிறைவேறதுக்கு வந்து எந்த ஒரு பிசிக்கல் போர்ஸ் தேவன் தரல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு வல்லமை அவருக்கு தரல. இதெல்லாம் நிறைவேற்றும்படியா அவர் தானாகவே ஒப்பு கொடுத்தாரு அப்படின்றதான் பாக்குறோம். அது எங்க சங்கீதம் 40:6-8. இங்க பாருங்க, புத்தகத்துல இருக்கிறது நிறைவேற்றும்போது தாமாவே அவரை நம்ம ஒப்பு கொடுக்குறாருன்னு பாக்குறோம். இங்க நம்மளோட லைஃப்ல கூட கான்சென்ட்ரேஷன் தான் என்ன, நம்ம யாரும் போஸ்ட் பண்ணல, தேவனையும் போஸ்ட் பண்றது இல்லை, எல்லாத்தையும் சொல்றாரு. நம்ம விருப்பப்பட்டு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது ஒப்பு கொடுத்தாரு நம்ம கையில தான் இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவும் அதே போல எல்லாத்தையும் அறிந்திருந்து தம்மை தாமே வந்து ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கலாம். அது புதிய ஏற்பாடுல எங்க பார்க்கலாம் அப்படின்னா எபிரேயர் 10:1-14. எபிரேயர் 10:1-14.
எதிர ஒரு 10ஆம் அதிகாரம் நினைவு வந்து பார்க்கணும்.